இதுதான் மெக்சிகோ நகரின் இதயம். உலகின் மிகப்பெரிய கத்தோலிக்க பேராலயங்களில் ஒன்றான மெக்சிகோ நகரின் மெட்ரோபாலிடன் கத்தீட்ரல். ஆனால் இந்த பேராலயத்தை உலகம் வேறொரு பெயராலும் அறிகிறது, மூழ்கும் பேராலயம் என்று. மூழ்கும் பேராலயம்? ஒரு பெரிய கத்தோலிக்க ஆலயம் எப்படி மூழ்க முடியும்? அதுதான் இந்த கட்டிடத்தின் அதிசயமான வரலாறு. இந்த பேராலயம் கட்டப்பட்ட இடம் ஒரு காலத்தில் ஏரியாக இருந்தது. அஸ்டெக் மக்களின் பழைய தலைநகரமான டெனோச்டிட்லான் என்ற நகரம் அந்த ஏரிக்குள் அமைந்திருந்தது. அதாவது இந்த பேராலயம் நீர்மட்டம் இருந்த மண்ணின் மேல் கட்டப்பட்டது? ஆம். 1573 ஆண்டு ஸ்பானியர்கள் இந்த பேராலயத்தின் கட்டுமானத்தை தொடங்கினர். ஆனால் அவர்கள் கட்ட ஆரம்பித்தவுடன் கட்டிடம் மெதுவாக மண்ணுக்குள் மூழ்கத் தொடங்கியது. அப்போ கட்டுமானம் நிறுத்தப்பட்டதா? இல்லை, கட்டுமானம் நிறுத்தப்படவில்லை. அது சுமார் 240 ஆண்டுகள் நீண்டது. இறுதியாக 1813 ஆண்டில் பேராலயம் முழுமையாக நிறைவடைந்தது. 240 ஆண்டுகள். அது ஒரு தலைமுறையல்ல, பல தலைமுறைகள் பார்த்த கட்டுமானம். ஆம், அந்த காலத்தில் பல பிரச்சினைகள் இருந்தன. 1629 ஆண்டு ஏற்பட்ட ஒரு பெரிய வெள்ளம் கட்டுமானத்தை பல ஆண்டுகள் தாமதப்படுத்தியது. அதற்கும் மேலாக மண் மென்மையானது என்பதால் கட்டிடம் தொடர்ந்து மூழ்கியிருக்கும் அல்லவா? சரியாக சொன்னாய். இந்த பேராலயம் கட்டப்பட்ட மண் மென்மையான களிமண். அது பழைய ஏரியின் அடித்தட்டு. அந்த மண்ணில் பெரிய கனமான கட்டிடத்தை கட்டினால் அது மெதுவாக கீழே செல்வது இயல்பே. அப்போ பேராலயம் மட்டும் மூழ்குகிறதா? இல்லை, முழு மெக்சிகோ நகரமும் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. நிலத்தடி நீரை அதிகமாக எடுத்ததால் மண் சுருங்கி நகரம் முழுவதும் கீழே சென்று கொண்டிருக்கிறது. அப்படியானால் பேராலயம் இன்னும் அதிக ஆபத்தில் இருக்கிறதா? ஆம், 20ஆம் நூற்றாண்டில் மட்டும் இந்த பேராலயம் சுமார் 23 அடி வரை கீழே சென்றுவிட்டது என்று அதிகாரிகள் கூறினர். அதனால் கட்டிடம் சாய்ந்ததா? ஆம், மணி கோபுரங்கள் சாயத் தொடங்கின. தரை சமமாக இல்லை. பேராலயத்தின் உள்ளே நடக்கும்போது தரை சாய்ந்தது போல தோன்றும். அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? 1990களில் ஒரு பெரிய மீட்பு திட்டம் தொடங்கப்பட்டது. பொறியாளர்கள் பேராலயத்தின் கீழே துளைகள் தோண்டி கான்கிரீட் தூண்களை அமைத்தனர். இதனால் கட்டிடம் முழுவதும் சமமாக மூழ்கும் வகையில் நிலைநிறுத்தப்பட்டது. அதாவது மூழ்குவதை நிறுத்த முடியாததால் சமமாக மூழ்கச் செய்தார்களா? அப்படித்தான். மூழ்குவதை முழுமையாக தடுக்க முடியாது. ஆனால் கட்டிடம் சாய்ந்து விழாமல் இருக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். இந்த பேராலயம் வேறு எந்த சோதனைகளையும் சந்தித்ததா? பல. 1967 ஆண்டு ஒரு மின்சார குறுக்கேற்றத்தால் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அதன் பிறகு நடந்த சீரமைப்பில் மறைந்திருந்த ஓவியங்களும் ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. அது மட்டும்தானா? இல்லை. 2008 ஆண்டு ஒரு மணி கோபுரத்தில் 1791 ஆண்டுக்குரிய ஒரு டைம் கேப்சூல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் நாணயங்கள், சிலுவைகள், மதப் பொருட்கள் இருந்தன. அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. மேலும் 2023 ஆண்டு சீரமைப்பின் போது 23 பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் புனிதர்களுக்கான சிறிய மதப் பொருட்கள் இருந்தன. அவை நகரத்தையும் பேராலயத்தையும் பாதுகாக்க புதைத்து வைக்கப்பட்டவை என்று நம்பப்படுகிறது. மெக்சிகோ நகரம் நிலநடுக்கங்களுக்கு பிரபலம்தானே? ஆம். 1985 மற்றும் 2017 நிலநடுக்கங்கள் நகரத்தின் பல கட்டிடங்களை சேதப்படுத்தின. அந்த மண் ஏரியின் அடிப்பகுதி என்பதால் நிலநடுக்க அதிர்வுகள் அதிகமாக உணரப்படும். அப்போ இந்த பேராலயம் இன்னும் நின்று கொண்டிருக்கிறது என்பது ஒரு அதிசயம்தானே? நிச்சயமாக. இது கிட்டத்தட்ட 450 ஆண்டுகளாக மூழ்கிக் கொண்டே இருந்தும் இன்னும் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பேராலயத்தை எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு ஆன்மீக சின்னமாகவா அல்லது பொறியியல் அதிசயமாகவா? இரண்டுமே. இது கத்தோலிக்க நம்பிக்கையின் சின்னம். அதே சமயம் மனிதர்கள் இயற்கையின் சவால்களுக்கு எதிராக
போராடிய வரலாற்றின் சாட்சி. மண்ணுக்குள் மூழ்கினாலும் நம்பிக்கை மட்டும் மூழ்கவில்லை என்ற செய்தியை இது சொல்லுகிறதா? அப்படியே இந்த பேராலயம் உலகுக்கு சொல்லும் செய்தி ஒன்றே: கட்டிடம் சாயலாம், மண் கீழே போகலாம், ஆனால் நம்பிக்கை நிலைத்தே இருக்கும்.